சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று இஜிஎஸ் தமிழ் சேனல் வாயிலாக 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 தமிழர் குடும்ப முறை எனக்கூடிய ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பண்பாடு என்ற தலைப்பில் தமிழர் குடும்ப முறை. பக்தவச்சல பாரதி எழுதிய இந்த உரைநடை பகுதியிலிருந்து நாம் சில துளிகளை பார்ப்போம். இப்போ பக்தவச்சல பாரதி பணுவல் தொகுதி 2 2010 காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையினுடைய சுருக்கம் தான் இந்த தமிழர் குடும்ப முறை. இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி என்று நான் சொன்னேன். தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்தவர். பழங்குடிகளை குறித்தும் நாடோடிகள் குறித்து விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுது. இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர், இன வரைவியல், தமிழர் உணர்வு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அதாவது இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடியினர், பாணர் இன வரைவியல், தமிழர் உணர்வு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். சரியா? இந்த பாடத்தின் வழியாக நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சங்க காலத்தில் தமிழர்களுடைய இல்லற வாழ்வு எவ்வாறெல்லாம் தொடங்கியது என்பதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். குடும்பம் அப்படின்னு அர்த்தம் ஒரு தாய், தந்தை, பிள்ளைகள், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுடைய தாத்தா, பாட்டி. இதுதான் ஒரு விரிந்த குடும்பம் இல்லையா? இப்போ குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடுங்காலம் ஆகியிருக்க வேண்டும். இந்த உயர்ந்த அமைப்பின் மூலம் உலக சமூகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கு. தொன்மை காலத்திலேயே இந்த மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த இந்த தமிழ் பண்பாட்டினுடைய செழுமை சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு மெய்ப்பித்து காட்டிட்டு வராரு பக்தவச்சல பாரதி. இப்போ குடும்பம் என்ற சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு உருவானது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மார்க் கேள்வி. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. குடும்பம் தொடங்கி ஒரு குடும்பம், அதுபோல பல குடும்பங்கள் தொடங்கி ஒரு குலம் ஆனது உருவானது, மனித குலம், ஒவ்வொரு குலம். சரியா? அது போல ஒரு கூட்டமானது உருவானது, அப்புறம் பெரும் குழுக்கள் உருவானது, அதுக்கப்புறம் பெரிய சமூகமானது உருவானது. இவ்வாறு விரிவு பெற்ற ஒரு மாநிலம், நாடு இன்று நாம் பார்ப்போம். குடும்பமே மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகு. இது ஒரு மார்க் கேள்வி. குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அழகாக உள்ளது. வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செய்ததில்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவியை வழிநடத்துகிறான், தலைவி தலைவனை வழிநடத்துகிறார். தலைவனும் தலைவியும் இணைந்து தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துறாங்க. இப்போ சமூக வயப்படுத்தக்கூடிய பணிகளை, இது போன்ற ஒரு செம்மையாக தொடர்ந்து செய்யக்கூடிய பணியை வேற எந்த ஒரு நிறுவனமும் செய்ததில்லை. சரியா? குடும்பம் என்ற ஒரு தலைப்புல குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை என்னவா இருக்கும்னா திருமணம். திருமணம் ஒன்று ஏற்பட்ட பிறகுதான் குடும்பம், திருமணம் இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்தே செயல்படக்கூடிய ஒரு சொல். நாணயத்தினுடைய 2 பக்கங்களைப் போல இன்று நாம் வழங்கக்கூடிய திருமணம், குடும்பம். திருமணம் முடித்த பின்பு குடும்பம் நடத்துவாங்க. ஆகிய 2 சொற்களுமே தொல்காப்பியத்தில் உள்ள சங்க இலக்கியங்களிலும் இடம்பெறவில்லை. தொல்காப்பியத்திலும் இடம்பெறவில்லை, சங்க இலக்கியத்திலும் இடம்பெறவில்லை. சரி, அப்ப குடும்பம் என்ற சொல் முதலில் எடுத்து கையாண்டவர் திருவள்ளுவர் தான் தன்னுடைய திருக்குறளில். குடும்பம் என்னும் சொல்
முதலில் திருக்குறளில் தான் 1029வது பாடல்ல பயின்று வருது அப்படின்றத உதாரணத்துக்கு பக்தவச்சல பாரதி எடுத்துக்காட்டுறாரு. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குடும்பம் என்னும் சொல் முதலில் திருக்குறளில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பக்தவச்சல பாரதி எடுத்துக்காட்டுறாரு. சரி, சங்க இலக்கியத்துல எந்த மாதிரி சொற்கள்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, குடம்பை, குடும்பு, அப்புறம் கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. குடும்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருவதாக எடுத்துக்காட்டுறார். குடும்பு என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுது. குடும்பம் என்ற சொல்ல அதாவது நேரடியாக பயன்படுத்தாமல் குடும்பை என்றும் குடும்பு என்றும் கடும்பு என்றும் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவையை குடம்பை என்றும் 20 இடங்கள்ல பயின்று வருது அப்படின்றத பக்தவச்சல பாரதி எடுத்துக்காட்டார். குடும்பு என்ற சொல் கூடி வாழ்தல் என்று பொருள். கூடி வாழ்தல் என்ற சொல் பொருள்படுற மாதிரி குடும்பு அப்படின்னா அர்த்தம் கூடி வாழ்தல் என்று பொருள் அப்படின்னு இங்க நமக்கு அந்த குடும்பு என்ற சொல்லுக்கு பொருளையும், அந்த குடும்பு என்ற சொல்லை குடம்பை, குடும்பு, கடும்பு குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்களாக சங்க இலக்கியத்தில் இருந்ததாக இவர் எடுத்துக்காட்டுறார். குடும்பு என்னும் சொல்லுடன் என்னும் விகுதி சேர்ந்து பொருண்மை விரிவாக்கத்தின் அடிப்படையில் குடும்பம் என்ற ஒரு சொல்லானது கிடைக்குது. இப்போ குடும்பம் அப்படின்னா பொருள் விளக்கம் தருக அப்படின்னு 2 மார்க் கேள்வி கேட்டாங்கன்னா, குடும்பு என்னும் சொல்லுடன் என்னும் விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கத்தின் அடிப்படையில் குடும்பம் என்ற சொல் கிடைக்கப்பெறுது. பண்டைய தமிழர்கள் குடும்பம் என்னும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றிய பல குறிப்புகளும் நமக்கு இங்க பக்தவச்சல பாரதி எடுத்துக்காட்டுறாரு. இது ஒரு குடும்பம் என்னும் சொல் அப்படின்னா அதுக்கு பொருள் விளக்கம் தருக, அது ஒரு 2 மார்க் கேள்வி. சங்க இலக்கியத்தில் குடும்பம் என்ற சொல்லை எவ்வாறெல்லாம் பயன்படுத்துறாங்க, அந்த சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி, அது ஒரு 2 மார்க் கேள்வி. சரி, குடும்பம் என்ற அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றிய பல குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. என்னன்னா, இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காலையான அப்படின்னு பொருளியல்ல 129வது நூற்பா சொல்லுது. இந்த தொல்காப்பிய நூற்பா மனை ஆகிய 2 வாழிடங்களை பற்றி எடுத்துக்காட்டுறாங்க. இல்லைன்னா அர்த்தம் இல்லறம், மனை அப்படின்னா அர்த்தம் வீடு. இப்போ சங்க வாழிடங்கள் குறித்து அந்த குடும்பம் நடத்தக்கூடிய இடம் தான் வாழிடம். இப்போ சங்க இலக்கியத்தில் மேலும் பல சொற்கள் இந்த வாழிடங்களை குறித்து குறிப்பிட்டு வராரு. மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர, மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களுடைய வாழ்விடங்களாக இங்க சுற்றுறாங்க. அதுபோல மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை, நும்மனை, இது ஒரு 2 மார்க் கேள்வி. தம்மனைனா என்னது, நும்மனைனா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. மனைவியும் அதாவது கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை. கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் நியூக்ளியர், தனியாக வாழுமிடம் நியோலோக்கல் அப்படின்ற சொல்றாங்க தன்மனை. சரியா? இப்போ மாமனார் வீட்டுக்கு போற மருமக, அங்கே கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மாமனார் மாமியாரை பிரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தனியா ஒரு குடும்பம் அமைக்கிறாங்க. திருமணமான பிறகு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள அந்த தனி குடும்பம் வைத்திருவாங்க. அந்த தனி குடும்பம் தான் சொல்றது என்னது, தன்மனை. சரி, நும்மனை அப்படின்னா என் மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினே நாம பார்க்கிறோம். அதாவது நாம இங்க இன்னும் பார்ப்போம். நும்மனை அப்படின்னு அர்த்தம் மனைவியுடைய இல்லத்துல
அதாவது மனைவி தன்னுடைய தாய் தந்தையருடைய வீட்டிலேயே இருப்பாள். அங்கே தான் போய் கணவன் போய் வாழ்வான். அதுக்கு பேர் தான் நுண்மனை. புக்கில் அப்படின்றாங்க. தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்துக்கு பேர், கணவனும் மனைவியும் தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் புக்கில். தன்மனை அப்படின்னா பெற்றோரிடமிருந்து பிரிந்து கணவனும் மனைவியும் தனியாக வாழும் இடத்துக்கு பேர் தன்மனை. இது மூன்றுமே தனித்தனி வார்த்தையாக கேட்டு பொருள் விளக்குக அப்படின்வாங்க. சரியா? சங்க இலக்கியத்தில் வாழிடங்களை குறித்து வரக்கூடிய பெயர்களை எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு 2 மார்க் கேள்வி. மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும், தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடியுது. தம்மனை அப்படின்னு ஒரு பகுதி, நும்மனை அப்படின்னு ஒரு பகுதி. இன்னும் சில இடங்களில் தற்காலிக தங்குமிடம், இன்னும் சில இடங்களில் தற்காலிகமாக தங்குமிடம் வந்து புக்கில். இது புறநானூற்றில் 221வது பாடலில் வரக்கூடிய ஒரு வரி. இது போல சில எடுத்துக்காட்டுகளை நமக்கு பக்தவத்சல பாரதியானவர் காட்டுறாரு. அதுபோல மனை என்னும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வருது. மனையோல் என்னும் சொல்லும் சங்கப்பாடல்களில் பயின்று வருது. இதன் மூலம் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. சரியா? சரி. மணந்தகம். மணந்தகம் என்றால் என்ன? மணந்தகம் அப்படின்னா உயிரிகளை போன்றே குடும்பமும் தோன்றி வளருது, பல கட்டங்களை கடந்து வருது, அதன் வாழ்க்கை சுழற்சியில் பல வடிவங்களில் நிலைமாற்றம் பெறுது. இத்தகைய நீண்ட பாதையில் குடும்பத்தினுடைய தொடக்கம் திருமணம் தான். மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம் தான் மணந்தகம். மனம் புரிந்த, அதாவது திருமணம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம் தான் மணந்தகம். ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன் அப்படின்னு ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன் எனப்படுது. இது பேர் மணந்தகம். மணந்தகம் அப்படின்னா திருமணம் முடிந்த கையோடு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துக்கு பேர் மணந்தகம். சரி. முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்த நிலை குறிக்குது. கணவனும் மனைவி சேர்ந்து வாழறாங்க, அந்த முதல் குழந்தை பிறக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு பேர் மணந்தகம். குடும்ப உருவாக்கத்தினுடைய தொடக்க நிலையாக இந்த மணந்தகம் எனக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கு. இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது என்று கூறும் தொல்காப்பிய அடிகள் மூலமா தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் 151வது பாடலில் சொல்கிறாங்க, மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடியுது. சரி. இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்கு உரியது. செவிலியர் அப்படின்னா யாருன்னா கணவனுடைய பாட்டி அல்லது மனைவியினுடைய சித்தியினுடைய பொண்ணு. சித்தியுடைய செவிலித்தாயின் மகள். அது என்ன சொல்லுவாங்க? தோழி அப்படின்வாங்க அவளை. செவிலித்தாயை வந்து என்ன சொல்லுவாங்க? ஒன்று சித்தி அல்லது கணவனுடைய பாட்டியார், செவிலித்தாயார். சரியா? சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தாய் வழி குடும்பம் எனக்கூடிய ஒரு தலைப்பில் சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தாயே தலைமை ஏற்றிருந்தார். இந்த பெரும் சமூகத்திற்கு தாய் தான் தலைமை வகுத்திருந்தார். தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சியானது தொடர்ந்து குறிக்கப்பட்டு வந்தது. 10 கூறும் சேரநாட்டு மக்கள் தாய முறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்றாங்க.
தாயமுறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சேரநாட்டு மக்கள் தாயமுறை, பதிற்றுப்பத்து கூறும் சேரநாட்டு மக்கள் தாயமுறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இது ஒரு மார்க் கேள்வி. சிறுவர் தாயே பேரில் பெண்டே செம்முது பெண்டின் காதலன் சிரா அன் வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் எனக்கூடிய ஒரு பாட்டு. முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் எனக்கூடிய புறநானூற்று பாட்டு. அதாவது செம்முது பெண்டின் காதலன் சிரா அன் இது ஒரு புறநானூறு. வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் அப்படின்ற ஒரு புறநானூற்று பாட்டு. முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் இது ஒரு புறநானூற்று பாட்டு. சிறுவர் தாயே பேரில் பெண்டே இது ஒரு புறநானூற்று பாட்டு. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் இணைந்து வாழக்கூடிய கலித்தொகையில் வரக்கூடிய பாட்டு. பாலைத்திணவையில் அமைந்த பாட்டு. முதலான தொடர் மூலமா இவளது மகன் என்றே கூறப்பட்டது. இவளது மகன் அப்படின்னா பெண்ணை அடிப்படையாக கொண்டு, இப்ப எப்படி கணவனை அடிப்படையாக கொண்டு அந்த வழி குடும்பத்தினுடைய தொடர்ச்சியை சொல்றாங்களோ அதுபோல பெண்ணை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்களில் குலத்தொடர்ச்சியானது சொல்லிட்டு வந்தாங்க. இவனது மகன் என கூறப்படவில்லை என்பது இங்க நோக்கத்தக்கது அப்படின்றாரு. இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய் வழி சமூகத்தினுடைய நிலையை காட்டுது. சங்க காலத்துல பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி வந்தார். கணவன் வீட்டுக்கு போக மாட்டான். கணவன் தான் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருவான் இல்லற வாழ்வு நடத்துறதுக்கு. இந்த முறைக்கு பேரு தாயமுறை என்று பேரு. தாயமுறை என்றால் என்ன அப்படின்னா, திருமணம் செய்த பெண் தன்னுடைய இல்லத்திலேயே தொடர்ந்து வசித்து வருவாள். கணவன் தான் மனைவியினுடைய சொந்த வீட்டுக்கு வந்து வசிப்பான். இந்த முறைக்கு பேரு தாயமுறை அப்படின்னு பேரு. திருமணத்துக்கு பின்னாடி மனைவியின் இல்லத்துக்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்து வந்தது அந்த சங்க காலத்துல. தாய்வழி குடும்பங்கள்ல பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவர்களாக இருப்பதால பெண் குழந்தைகளுடைய பேரு பெரும் பேராக கருதப்பட்டது. சரியா? அந்த நாட்களில் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தா ஒரு பெரும் பேராக நினைச்சாங்க. தாய்வழி முறையில குடும்பத்தினுடைய சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. அப்ப கணவனுக்கு சொத்துக்கள் கிடையாது. யாருக்கு வரும்? மனைவி. அந்த மனைவியினுடைய வீட்டார்கள் எழுதி வைக்கக்கூடிய சொத்து எல்லாம் மனைவிக்கு தான் வந்து சேரும், கணவனுக்கு வந்து சேராது. தாய் வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தது என்பதை ஒரு மருதத்திணை பாடல் குறுந்தொகையில வரக்கூடிய ஒரு பாடல் ஒன்று நமக்கு இங்கே உதாரணத்துக்கு காட்டுறார். அதுபோல தந்தை வழி குடும்பம், அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலத்துல தந்தை வழி குடும்பம் செழிப்புற்று வளர ஆரம்பிச்சது. மனித குலத்தின் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்கள் வழி அறிய முடிஞ்சாலும் சங்க காலத்திலேயே ஆண் மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவி இருந்ததை இங்க குறிப்பிடுறாரு பக்தவச்சல பாரதி. அப்ப சங்க காலத்திலே இரண்டு வகையான முறைகளும் இருந்தது. தாய முறையும் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஆண் மைய சமூக முறையும் ஒன்று இருக்கு. ஆண் மைய சமூகத்துல பெண் திருமணத்துக்கு பின்னாடி தன்னுடைய கணவனுடைய வீட்டில் போய் வாழ வேண்டிய சூழல். மணமான பின் தலைவன் தலைவியை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து வந்த போது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறார். இப்போ நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய வீட்டுக்கு என் தந்தை தாயாரோடு வசிக்கிறேன். நான் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மனைவியை நான் அழைச்சிட்டு வரேன். என்னுடைய மனைவிக்கு எனது அம்மா சிலம்பு கழி நோன்பு அவளுக்கு செய்விப்பான். சிலம்பு கழி நோன்பு. நும்மனை சிலம்பு கழி அயரெனும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக அப்படின்ற கூடிய சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறார். இது ஐங்குறு நூற்று பாடல் வழியாக அறிய முடியுது. இதன் வழி மணமக்களுடைய வாழ்விடம் கணவனகம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே.
மனையுறை மகளிருக்கு. அதாவது கணவனுடைய இல்லறத்தில் வாழக்கூடிய மனைவிக்கு ஆடவர் தான் உயிர், மற்றவரெல்லாம் உயிர் அல்ல. சரியா? ஆடவர் தான் உயிர். இதை குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுதும் சார்ந்து வாழ்ந்தாள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளதை பொருள்வயிர் பிரிவு. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளது. அதுக்கப்புறம் பிரிவு எப்பொழுதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, பொருளை ஈட்டுவதற்காக பிரிந்து செல்லுதல், பொருள் வயிர் பிரிவு. பொருள் வயிர் பிரிவு. வாழ்வியல் சடங்குகளுக்காக பிரிந்து போதல், குடும்பம், திருமணம் என்ற பல்வேறு சமூக களங்களில் நம்மளால காண முடியுது. சரி, தனி குடும்பம் அப்படின்னா என்ன? குடும்பத்திலேயே நமக்கு விரிந்த குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு இரண்டு வகையான முறை இருக்கு. தனி குடும்பம் அப்படின்னா என்னன்னா, தொடக்க நிலை குடும்பங்களை பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசி வருது. ஐங்குறு இதை தெளிவுபடுத்துது. மறியடைப்படுத்த மாண்பினை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கிறாங்க. தாய், தந்தை, குழந்தை மூவரும் உள்ள குடும்பத்திற்கு பேர் தான் தனி குடும்பம். தாய், தந்தை, குழந்தைகள் இவங்க இந்த நபர்கள் மட்டும் வசிச்சா அது பேர் தனி குடும்பம். இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் என்று இதுக்கு பேர் என்றும் சொல்லுவாங்க. தனி குடும்பத்தை தொடக்க நிலை அல்லது எளிய நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனி குடும்பம் அப்படின் போது அது தனி குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. சமூகத்தினுடைய படிமலர்ச்சியில இறுதியாக ஏற்பட்ட, படிமலர்ச்சியில் ஏற்பட்ட இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. இது இன்றைய தொழில் சமூகத்துல பெரும்பான்மையாக தனி குடும்பம் தான் இப்ப நம்ம எல்லாம் வசிச்சுட்டு வரோம். எங்கோ ஒரு குடும்பம் தான் அந்த கூட்டு குடும்பமாக விரிந்த குடும்ப அமைப்பாக இருக்கு. பெரும்பான்மையான குடும்பம் தனி குடும்பம் தான். பல ஆதிக்குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதை இன்றும் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு தொல் வடிவமாகவே இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு அடுத்ததாக விரிந்த குடும்பம் அப்படின்ற தலைப்புல பார்ப்போம். இப்போ சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இருந்த போதும் இப்ப இவங்க குடும்பத்தோட பிள்ளையை பெற்ற தந்தை, பெற்றோர் ஒருவரும் தந்தையும் உடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? இப்ப என்னுடைய குடும்பம், நான், என் மனைவி, என்னுடைய மக்கள், அதாவது என்னுடைய பிள்ளைகள். இப்ப எங்களோட சேர்ந்து என்னுடைய தந்தையும் சேர்ந்து வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இந்த பிரிந்த குடும்பம். கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தையும் சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறை. இதை குறித்து ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் ஒன்று தெரிவிக்குது. ஒக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல் 279வது பாடல் ஒன்று தெரிவிக்குது. சரி, விரிந்த குடும்பம். அப்புறம் சங்ககால குடும்ப அமைப்புல முதல் நிலை உறவினர்களை மட்டும் ஓரளவு இனம் காண முடியுது. நற்றாய் அப்படின்னு அர்த்தம். பிள்ளையை அல்லது பெண்ணை பெற்ற தாய்க்கு பேர் தான் நற்றாய். சரி, இன்னொரு தாய் இருக்கிறாள், அவளை யாரு? செவிலித்தாய். சரி, ஒரு புறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுறாங்க. செவிலித்தாய் அப்படின்னு அர்த்தம் சித்தி. அவளுடைய மகள் இவளுக்கு தோழி. சரியா? செவிலித்தாய் அவருடைய மகள். இவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான பங்கு பெற்றிருப்பாங்க. சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்துல வருவதை அறிய முடியுது. சங்க காலத்துல ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பு. ஒவ்வொரு முக்கியமான செயல்களுக்கும்
இந்த பெண்ணுக்கு வளர்த்தெடுக்கணுமா, அந்த வளர்க்குற வரைக்கும் செவிலித்தாய். அந்த வளர்த்துட்டால அந்த பெண்ணை நல்ல முறையில் கல்யாணம் கட்டித்தர வரைக்கும் செவிலித்தாய் தான் அந்த பெண்ணுக்கு பொறுப்பு. சரியா? அது போல இல்லற வாழ்வினுடைய இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையேறம் காத்தல் தான் இல்லறத்தினுடைய பயன் என சங்ககால மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தாங்க. சரிதான், எண்ணினார்கள். அப்ப இல்லற வாழ்வின் பயன் அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய இறுதி காலத்துல எனக்கு வயது ஆகிவிட்டது, எனக்கு ஒரு 80-90 வயது ஆகிவிட்டது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய குழந்தைகள், அதாவது என்னுடைய பேரப்பிள்ளைகளோடு நான் கூடி வாழ்தல், இதுதான் இல்லறத்தினுடைய பயன் அப்படின்னு சங்ககால மக்கள் எண்ணினாங்க. இந்த விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்து சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படையாக கொண்டு இருந்த நிலை சங்க இலக்கியங்கள் காட்டுது. சரி, அதன் தொடர்ச்சியா இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்ற அலகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கு. தொன்மை மிக்க இந்த குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக பெருமிதமாக கருதப்படுது. சரி, உன்னுடைய புத்தகத்துல 51வது பக்கத்துல தெரிந்து கொள்வோம் எனக்கூடிய ஒரு பகுதியில் தமிழர் பரம்பரைகளை குறித்து தராங்க. முதல்ல நாம் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு மேல தந்தை தாய், நாம் என்ற பகுதி கீழே மகன் மகள். சரியா? தந்தைக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, தந்தையினுடைய தந்தை பாட்டன் சொல்லுவோம், தாயினுடைய தாய் பாட்டி, பாட்டனுடைய தந்தையாரு பூட்டன், பாட்டியுடைய தாயாரு பூட்டி, பூட்டனுடைய தந்தையாரு ஓட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, பூட்டியுடைய தாயாரு ஓட்டி, ஓட்டனுடைய தந்தையாரு சேயோன், அது போல ஓட்டியுடைய தாயார் யாரு சேயோல், சேயோனுடைய தந்தையாரு பரன், சேயோல் உடைய தாயாரு பறை அப்படின்னு. சரி, இப்போ மகனுடைய பிள்ளைகள் பேரன் பேத்தி, அல்லது மகளுடைய மகள் என்னது பேத்தி, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அந்த பேரன் பெற்றெடுத்த ஒரு குழந்தை அப்படின்னா கொள்ளு பேரன் பேர், கொள்ளு பேத்தி. அப்புறம் அவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு பேரு எள்ளு பேரன் எள்ளு பேத்தி. சரியா? இவ்வாறு ஒரு தமிழர் பரம்பரையை ஒரு பெரிய ஆலமரத்து படம் போட்டு தந்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. அதுக்கப்புறமாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பகுதிகளை நாம் ஒரு பார்த்துக்கலாம். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. இது ஒரு முக்கியமான 2 மார்க் கேள்வி. சங்க இலக்கியங்கள்ல தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்துக்கு பேரு புக்கில்னு சொன்னேன். திருமணத்திற்கு கணவனும் மனைவியும் பெற்றோரிடம், திருமணமான பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்துக்கு பேர் தன்மனை என்று வழங்கப்படுது. புக்கில் என்னது, தன்மனை என்னது? தன்மனைனா கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தன்மனை. புக்கில்னா தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் புக்கில். மனித சமூகத்துடைய அடிப்படை அழகு குடும்பம். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மணந்தகம் அப்படின்னு அர்த்தம், கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம் தான் இந்த மணந்தகம். முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்த மணந்தகம் என்னக்கூடிய காலகட்டம் இது சொல்றாங்க. சங்க காலத்துல தாய் வழி சமூகத்தினுடைய நிலையை விளக்குக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சங்க காலத்துல கன சமூகத்துக்கு தாய் தான் தலைமை ஏற்றிருந்தா, தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சியானது குறிக்கப்பட்டு வந்தது. 10 கூறும் சேர நாட்டு மக்கள் தாய முறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு.
சங்க இலக்கியங்கள்ல பலவற்றில் இவன் மகன் என்று கூறப்படவில்லை, இவள் மகன் என கூறப்பட்டு வந்திருக்கு. இவை யாவும் சங்ககால தாய்வழி சமூகத்தினுடைய நிலையை விளக்குவதாக உள்ளது. சங்க காலத்திலேயே ஆண்வழி சமூக முறை வேரூன்றி விட்டதை எவற்றின் மூலம் அறிய முடியுது அப்படின்னா, இந்த தாய்வழி தாயமுறை ஒன்று இருந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்வழி சமூக முறையும் வேரூன்றி இருந்தது. பொருள் வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் போன்ற சமூக கலங்களின் மூலம் இதை அறிய முடியுது. ஓக்கூர் மாசாத்தியார் கூறும் குடும்ப முறைகள் அப்படின்னு பார்த்தா, ஓக்கூர் மாசாத்தியார் என்ன சொல்றாருன்னா, தாய், தந்தை, குழந்தை ஆகிய மூவரும் உள்ள இந்த தனி குடும்பம், அக்குடும்ப அமைப்பு சங்க காலத்தில் விரிவு பெற்றது. கணவன், மனைவி, மகன் ஆகியோரோடு கணவனை பெற்ற அல்லது மனைவியை பெற்ற தந்தையும் உடன் வந்து வாழக்கூடிய முறைக்கு பேர் தான் நேர்வழி விரிந்த குடும்ப முறை. நேர்வழி விரிந்த குடும்ப முறை இது குறித்து தான் ஓக்கூர் மாசாத்தியார் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுறாரு. சங்ககால குடும்ப அமைப்பில் செவிலித்தாயருக்கு உள்ள இடத்தினை விளக்குக அப்படின்னு அர்த்தம். செவிலித்தாயும் தலைவிக்கு தோழியாக அவள் மகனும், அதாவது செவிலித்தாய் பெற்றெடுத்த பெண்ணும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெற்றிருந்தாங்க. சமூகத்தாயாக விளங்கிய இந்த செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாய் சங்க காலத்தில் வருவதை அறிய முடியுது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பேற்றிருந்தார். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் செவிலித்தாய் தான் பெரும் பங்கு வகிப்பார். சங்ககால மக்கள் எதனை இல்லற வாழ்வின் பயனாக கருதுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்லற வாழ்வினுடைய இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன், அதாவது பேரம்பேத்திகளோடு வாழக்கூடிய முறை, இந்த அறத்தினை விரும்பிய சுற்றத்தாரோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனை அறம் காத்தலே இல்லற வாழ்வினுடைய பயன் என சங்ககால மக்கள் கருதுனாங்க. அதுக்கப்புறம் பண்டைய விரிந்த குடும்பத்தினுடைய தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் எவ்வாறு அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவினா கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் எவ்வாறு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பண்டைய விரிந்த குடும்பத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய கூட்டு குடும்பம். சங்க காலத்திலேயே ஆணை மையமாக கொண்டு சமூக முறையானது, குடும்ப முறையானது பரவலாக இருந்தது. ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்துக்கு பின்னாடி தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டது. மணமான பின் தலைவன் வந்து தலைவியை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து விடுவான். அந்த மருமகனுக்கு மாமியாரானவள் சிலம்பு கழி நோன்பை செய்வாங்க. மனையறை மகளிருக்கு ஆடவரே உயிர் என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுமையாக சார்ந்து வாழ்ந்தார். சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று கணவனுக்கு தந்தையே கணவனுக்கு தந்தையோ அல்லது மனைவிக்கு தந்தையோ அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வாங்க. அந்த முறைக்கு பேர் விரிந்த குடும்ப முறை என்று பேர். அதுக்கப்புறம் இத்தகைய குடும்ப முறையே இன்னும் தொடர்ந்துட்டு வருது. ஒருத்தி பொருளிலோ கல்வியிலோ பணியிலோ எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மணமான பின் அவள் கணவன் வீட்டில் தான் வாழ வேண்டும் என்னும் நிலை இன்னைக்கும் அது தொடர்ந்து வருது. கணவன் வீட்டில் அவன் பெற்றோர் கணவனுடன் பிறந்தோர் இருக்கலாம். அவர்களுடன் மனைவி அனுசரித்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. கணவனை விட மிகுந்த ஊதியம் பெற்றாலும் மனைவி கணவரிடம் கேட்டோ கலந்தோ செலவுகள் செய்ய இன்றைய சூழல் வந்து இருக்கு. தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஆணே அனைத்திலும் முன்னின்று செயல்படக்கூடிய கூட்டு குடும்பம் இன்றும் தொடர்கிறது அப்படின்ற ஒரு விடையை நாம் எழுதணும். தாய் வழி குடும்ப அமைப்பில் ஆண் பெண் ஆகியோருக்குள்ள நிலைப்பாடு, இது ஒரு சிறுவினா கேள்வி. இது அதிக முக்கியத்துவம் இல்லை. இருந்தபோதும் பண்டைய விரிந்த குடும்பத்தினுடைய தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம், இது இல்லாமல் ஒரு வினாத்தாலே இருக்காது. அதுக்கப்புறம் நெடுவினா அப்படின்னும் போது உரைநடை பகுதியில் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக அப்படின்ற மாதிரி ஒரு நெடுவினா கேள்வி. இது கண்டிப்பாக இடம்பெறும் ஒரு வினாவில்.
முன்னுரையா என்ன எழுதலாம்னா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து தான் மனித சமூகம் என்னக்கூடிய ஒரு பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, அப்புறம் ஒரு பெரிய சமூக அமைப்பு வரை விரிவு பெற்று வருது. ஆதலில் குடும்பமே மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக உள்ளது. இதை பற்றி இனி காண்போம் அப்படின்னு முன்னுரை எழுதிட்டு, குடும்பம் அமைய அடிப்படை திருமணம் தான். அதை குறித்தும் திருமணம் எனக்கூடிய ஒரு சொல்லு, குடும்பம் எனக்கூடிய சொல்லு தொல்காப்பியத்தில் கூட இல்லை. இருந்த போதும் குடும்பு, கடும்பை அப்படின்ற சொற்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்திட்டு வராங்க. முதல்ல திருமணம், குடும்பம் என்ற சொல்லை பயன்படுத்திய ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் தான், திருவள்ளுவர் தான். தனியாய் வாழக்கூடிய தன்மனை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லணும். அப்புறம் புக்கில் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லணும். தனி குடும்பம் எப்படிலாம் உருவாச்சு அப்படின்னு மனந்தகம் எனக்கூடிய சொல்லை குறித்து சொல்லணும். தாய்வழி குடும்பம் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லணும். 18 கூறும் சேர நாட்டு மக்கள் தாயமுறை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மனம் செய்த பின் மனைவி வீட்டில் கணவன் அது பற்றி சொல்லணும். அப்புறம் ஆண்மைய சமூகத்தை பற்றி சொல்லணும். விரிந்த குடும்ப முறை அதை பற்றி சொல்லணும். இல்லறத்தினுடைய பயனை பற்றி சொல்லணும். முடிவுரையா இவ்வாறு குடும்பம் என்ற அழகினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம், தந்தை வழி குடும்ப அமைப்பும் கட்டமைக்கப்படுது அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டா நெடுவினாவானது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒருவினா கேள்விகள் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை அப்படின்னா திருமணமும் குடும்பமும். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்றக்கூடிய பாரதியினுடைய பாடல் தந்தை வழி குடும்ப முறையை சொல்றாங்க. மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகு குடும்பம். குடும்பம் என்னும் சொல் திருக்குறள் என்னும் நூல் தான் முதல்ல எடுத்து ஆளப்பட்டிருக்கு. தன்மனை என்பது மனைவியினுடைய இல்லம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க காலகட்டம் தான் அந்த மனந்தகம் எனக்கூடிய ஒரு சொல். 18 கூறுவது சேர நாட்டு மக்கள் தாயமுறை. சங்க காலத்தில் தாய்வழி சமூகத்தில் இவள் மகன் என்றுதான் கூறப்பட்டது. பெண்ணை குலத்தொடர்ச்சியாக கொண்டு தாய்வழி முறையில் குடும்பத்தினுடைய சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்ணைத்தான் போய் சேர்ந்தது. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்னும் குறுந்தொகை பாடலடி மூலம் பெண் தன் கணவனையே சார்ந்து வாழ்ந்திருந்தார் எனக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. மறியடைப்படுத்த மாண்பினை போல என்ற 500 அடி தெளிவுபடுத்துவது இளமகவு நிலை. இளமகவு நிலைன்னா அர்த்தம் சிறிய வயதிலேயே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. அது குறித்து சொல்லக்கூடியது. இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மார்க் கேள்விகள், குருவினா கேள்விகள், சிறுவினா கேள்விகள், நெடுவினா கேள்விகள். நன்றி மாணவர்களே. இஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.